வணக்கம் உங்கள் பெட்டர் மார்க்ஸ் லைட். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரூஃப் காங்கிரட் ஒர்க் தாங்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் வந்து நம்ம ரெண்டல் காங்கிரட் ஒர்க்கிங் எல்லாமே ரெண்டு சைட்டுமே ஒர்க்கிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து ரெண்டு சைட்டுமே பார்த்தீங்கன்னா ரூஃப் காங்கிரட் அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரெண்டு டேட்டுமே பார்த்தீங்கன்னா காங்கிரட் பண்ணுறது ஒரே டேட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காங்கிரட் ஒர்க்காக தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி வந்திருக்காங்க. அதேமாதிரி கம்பி ஒர்க் எல்லாமே டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க வந்தோம். கம்பி ஒர்க் எல்லாமே டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதுக்கு தேவையான லிஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்டுமே நம்ம லிஸ்ட் டோட்டலாகவே கொடுத்தாச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் எல்லாமே டோட்டலாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. மெட்டீரியல் எல்லாம் நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் பாக்ஸ், ஸ்பாட் பாக்ஸ், ஜங்ஷன், ஸோ எல்லாம் பிவிசி பேஸ்ட் வாங்கியிருக்கோம். இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்கு ஒண்டர் டேப் வாங்கியிருக்கோம். ஸோ அதெல்லாம் பைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எம்எம்ல வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2mm தாங்க வாங்கியிருக்கோம். மேக்ஸிமம் ரூஃப் காங்கிரட்னு ஒர்க்கு வந்துட்டாவே மேக்ஸிமம் 2M பைப் வாங்கிறது எப்போவுமே பெஸ்ட்டு. ஸோ வால் நம்ம காடி எடுத்து பைப் போடுறோம் அப்படின்னா 1.5 போகலாம். ஸோ நம்ம ரூஃப் காங்கிரட்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம 2M போகிறது எப்போவுமே பெஸ்ட்டுங்க. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாமே மார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு எல்லாமே மார்க் பண்ண ஆரம்பித்தோம். ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா எத்தனை ரூம்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம், அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் கிச்சனு, டைனிங், ஹாலு, போர்ட்டிகோ, சிட் அவுட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு வீட்டில் என்ன சேமோ அதே மாதிரி தான் அடுத்த வீடு இதே சேம் தான் வரப்போகுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மார்க் பண்ணியிருக்குன்னு கேட்டாங்க. மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 2 பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம சென்டர் பண்ணி ஒரு ஃபேன் பாக்ஸ் கொடுக்குறோம். ஹாலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஃபேன் பாக்ஸ் கேட்டிருக்காங்க. கிச்சனில் ஒன்று கொடுத்துருக்காங்க, டைனிங், அது இல்லாமல் போர்ட்டிகோ அந்த மாதிரி எல்லாமே கொடுத்தாச்சு. ஹாலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஃபேன் பாக்ஸ் கேட்டிருக்காங்க. 5 ஃபேன் பாக்ஸில் நம்ம எந்த இடத்துல வேணாலும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி லைன் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீட்டில் என்ன சேம் போடுறோமோ அதே தான் அடுத்த வீட்லேயும் கான்செப்ட். ஸோ இந்த அடுத்ததில் வந்து சேஞ்ச்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அது இந்த வீட்டில் நம்ம என்ன மார்க் பண்ணியிருக்கோம் அதே சேமில் அந்த மார்க் பண்ணிடலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிருங்க. கஸ்டமர்கிட்ட கேட்டிருந்தோம் இந்த மாதிரி ஃபால்ஸ் சீலிங் யூஸ் பண்ணிக்கலாம்னு கேட்டாங்க. கம்பல்சரி நாங்கள் ஃபால்ஸ் சீலிங் யூஸ் பண்ணல. அதனால் நம்ம பிளைன் சீலிங் தான் யூஸ் பண்ணுறோம். என்னென்ன ப்ரைஸ் கொடுக்குமோ எல்லாமே கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம 5 ஃபேன் பாக்ஸ் அவங்க கேட்ட மாதிரி 5 ஃபேன் பாக்ஸ் ப்ளஸ் டைப்பில் நம்ம மார்க் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ மார்க் பண்ணி கொடுத்துட்டு அந்த ஸ்பாட் லைட் பார்த்தீங்கன்னா நம்ம 2 அடிக்கு 2 அடி மார்க் பண்ணியிருக்கோங்க. ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா 16க்கு 16 தான் இருக்குது. 16 போதும்னு சொல்லிட்டு நம்ம 2 அடிக்கு 2 அடி மார்க் பண்ணி இந்த ஸ்பாட் லைட் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சோம். 2 பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் லைனும் கொடுத்துட்டோம். டிவி ப்ரொவிஷன் நம்ம கொடுத்தாச்சு. அதேமாதிரி இந்த வீட்டுக்கு கேமரா பாயிண்ட் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துறோம். ஸோ கஸ்டமர் நம்ம கிட்ட கேட்டாலும் சரி கேட்கலாம் சரி நம்ம கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா ப்ரொவிஷன் எல்லா இடத்துலையும் நம்ம விட்டுறோம். கேமரா ப்ரொவிஷன் கொடுத்துட்டு நம்ம அடுத்த லைன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ 2 வீட்டுக்கு சேர்த்து ஒரே இடத்துல தான் அவங்க கேமரா யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைன் கொண்டு போய் தனியாகவே விட்டாச்சு. ஸோ அடுத்த வீட்டில் இது ஒரு வீட்டில் நம்ம மெயின் லைன் எல்லாமே டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த சைட் ஒர்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது ஒரு 2 வீட்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டோட்டலாகவே கம்ப்ளீட் பண்ணி தான் எனக்கு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு வீடு டோட்டலாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்த வீட்லையும் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கிங் எல்லாமே டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த பைப் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது சைட்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாகவே எல்லாமே கம்ப்ளீட்டாக மார்க் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது பைப் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. மெயின் லைன் எல்லாமே ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ 2 வீட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரே சேமில் இருக்கிற மாதிரி டிபி பாக்ஸ் ப்ரொவிஷன் நம்ம டோட்டலாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து 2 வீட்டு சைட்டு நம்ம ஒர்க் டோட்டலாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. நாளைக்கு காங்கிரட் ஒர்க்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பெட்டர் மார்க்ஸ் லைட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.